இங்க நம்ம தமிழன் சொல்றதை விட ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த மனித இனத்தை பற்றி தான் நம்ம பேசணும். அப்போ மனிதன் அன்றைக்கு மிகப்பெரிய அறிவாளியா இருந்தான். நெய் தேங்காய் கூட நான் ஐயப்பனுக்குன்னு சொன்னா கூட அதை உங்களுக்கு பயன்படுத்திக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா பந்தல மன்னர் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி அனுப்புறாரு. நீண்ட தூர பயணம் அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, சில உணவுகளை பின்கட்லயும் சில உணவுகளை முன்கட்லயும் வச்சு அவர் அனுப்புறாரு. அவரு சாப்பிட்டாரு அப்படிங்கறதுக்காக தான், அவருக்கு பிரியமானதுங்கிறதுக்காக தான் நம்ம அவருக்கு கொண்டு போய் படைச்சிட்டு இருக்கோம். சொல்ல போறதுனா, சோ இருமுடியே உங்களுக்கு தான், மாலையும் உங்களுக்கு தான், விரத முறைகளும் உங்களுக்கு தான். பாட்டலோ கண்ணாடியோ கூட உடஞ்சிடலாம். ஆனா தேங்காயில நீங்க ஊத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா, தேங்காய நம்ம காஞ்சனா படத்துல வர மாதிரி எல்லாம் உடைக்க முடியாது. தேங்காய கூட்ட நெரிசல்லையும் உடையாது, கைகள் அமத்தினாலும் உடையாது.